இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியாக நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு விட்டது. வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. மற்ற கட்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்திருக்கிறது. திமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது என்று சொன்னால் திமுகவின் மீது, இந்த திமுக ஆட்சியின் மீது மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா என்பதை பற்றி ஆராய வேண்டிய கட்டம். அதே நேரத்தில் திமுக ஆட்சியின் கொள்கைகளை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்களா? மது ஒழிப்பை திமுக சாத்தியப்படுத்தவில்லை. டாஸ்மாக் கடைகளை தமிழகமெங்கும் திமுக திறக்கலாம் என்று மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? அல்லது போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசு இப்படியே போதைப் பொருளை நடமாட விடலாம் என்று மக்கள் வாக்களித்து விட்டார்களா என்றெல்லாம் யோசிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் அதிமுக சரியான கூட்டணியை அமைக்க தவறியது. இன்றைய ஜனநாயக தேர்தல் அமைப்பில் தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி பலம் ஒரு மிகப்பெரிய பலமாக தேர்தலிலே கணிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அதிமுக மிகப்பெரிய கூட்டணியை அமைக்க தவறியது. 2011ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவை வீழ்த்துவிட்டு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைத்த ஜெயலலிதா 2011 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுடன் கூட்டணி அமைத்து விட்டது. ஆகவே தேமுதிகவை தன்னுடைய கூட்டணியில் இணைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்து ஜெயலலிதா வெற்றி பெற்றார். ஜெயலலிதா வெற்றி பெற்று தன்னை சிறப்படுத்திக் கொண்ட பிறகுதான் 2016ஆம் ஆண்டு தேர்தலில் தனித்து போட்டியிட்டு வெற்றி கண்டார். அதற்கு பிறகு ஜெயலலிதா மரணம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்தே அதிமுக போட்டியிட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்து தேமுதிகவை கலட்டி விட்டார். அதனால் அதிமுக தோல்வியை சந்தித்தது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவை போல் எடப்பாடி பழனிசாமியால் நம்பிக்கையை பெற முடியவில்லை. ஆகவே அவர் தோல்வியை சந்தித்தார். அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல், அதற்கு முன்பு நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள் அனைத்திலும் அதிமுக தோல்வியை சந்தித்துக் கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் நடந்து முடிந்த 2024ஆம் ஆண்டு தேர்தலில் சரியான கூட்டணியை அமைக்க அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி தவறிவிட்டார். ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்திருந்தால் திமுகவிற்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு 20 தொகுதிகளாவது வென்றிருக்கலாம். திமுகவிற்கு அது பலத்த அடியாக இருந்திருக்கும். இப்பொழுது இந்த தோல்வியோடு 2026ஆம் ஆண்டு தேர்தலை அதிமுக சந்திக்க வேண்டியிருக்கிறது. அப்படி சந்திக்கின்ற பொழுது அதிமுகவின் நிலை என்னவாகும்? ஜெயலலிதாவை போலவோ எம்ஜிஆரை போலவோ கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கவில்லை. தனக்கென்று ஒரு பெரிய தொண்டர் பலத்தை, தன்னை நம்பியிருக்கின்ற ஒரு கூட்டத்தை இவரால் அமைத்துக் கொள்ள முடியவில்லை. அப்படி இருந்திருந்தால் வெற்றி தோல்விகளால் அதிமுக பாதிக்காது. இந்த சூழ்நிலையில் திமுக 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றது ஒன்று மிகப்பெரிய சாதனை அல்ல. அதிமுக சரியான கூட்டணி அமைக்க தவறியதுதான் திமுக வெற்றிக்கு காரணமே தவிர திமுக ஆட்சியின் மீது மக்கள் வைத்துவிட்ட அபரீத நம்பிக்கை என்று இனி திமுகவை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு மேடைகளிலும் முழக்கமிடுவார்கள். அது அவர்கள் பேசிக் கொள்கின்ற தற்பெருமையாக அமையலாம் அல்லது தலைக்கணமாக இருக்கலாம். 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றதற்கு காரணம் எதிர்க்கட்சிகள் ஓர் அணியில் இல்லை என்பதுதான். ஏனென்றால் இன்றைக்கு தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைத்தால்தான் இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கௌரவமான வெற்றியை பெற்றிருக்கிறது, கௌரவமான தோல்வியை சந்தித்திருக்கிறது. இல்லையே காங்கிரஸ் கட்சி மட்டும் தனித்து போட்டியிட்டு இருந்தால் காங்கிரஸ் கட்சி இருக்கின்ற இடம் தெரியாமல், முகவரி தெரியாமல் மூழ்கி போயிருக்கும். அதை உணர்ந்து கொண்டதால் தான் ராகுல் காந்தி இன்றைக்கு தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கின்ற அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணி அமைத்து போட்டியிட்டு கிட்டத்தட்ட அந்த கூட்டணி 240 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. பல கருத்து கணிப்புகள் தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி 400 தொகுதியில் வெற்றி பெறும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அந்த கருத்து கணிப்புகள் பொய்யாகி தேசிய அளவில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டிய நெருக்கடிக்குத்தான் தள்ளப்பட்டு இருக்கிறது. முழு மெஜாரிட்டி பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது தேசிய அளவில் இந்தியா கூட்டணி அமைத்துக் கொண்ட கூட்டணி பலம்தானே தவிர தனிப்பட்ட ஒரு கட்சியின் பலம் அல்ல. இதை தமிழகத்திலே எடப்பாடி பழனிசாமி உணரவில்லை. சரியான கூட்டணி அமைக்காமல் போனதன் விளைவு
மிகப்பெரிய அதிருப்தியிலே இருக்கின்ற திமுகவிற்கு தோல்வியை தர முடியவில்லை. மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்ப்பு, மிகப்பெரிய கொந்தளிப்பு இருக்கிறது. திமுகவின் மீது வெறுப்பு இருக்கிறது. ஆனாலும் 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் அது திமுகவின் மீது மக்கள் வைத்த நம்பிக்கை அல்ல, எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்திய அவநம்பிக்கை. அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி 10 தொகுதியில் போட்டியிட்டு இருந்தாலும் கூட தன்னுடைய வாக்கு வங்கியை இழக்காமல் இருக்கிறது. தருமபுரி தொகுதியில் எப்பொழுதும் போல் கடுமையான போட்டியை கொடுத்திருக்கிறோம். தருமபுரி தொகுதியிலே வென்றிருக்க வேண்டியது சில இடர்பாடுகள், சில இடங்களில் வாக்குகள் திமுக அதிகமாக வாங்கிவிட்டதால் 20,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் தருமபுரி தொகுதியிலே பாமக தோல்வியடைந்திருக்கிறது. ஆனால் திமுக வெற்றி பெற்ற பல தொகுதிகளில் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுகின்ற பொழுது தருமபுரியில் மட்டும்தான் தட்டு தடுமாறி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 2 எம்பிக்களும் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திருமாவளவன் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட விழுப்புரம் தொகுதியில் அந்த கட்சியின் ரவிக்குமார் 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே அவர்கள் மீதும் அவ்வளவு ஒன்றும் பெரிய நம்பிக்கை வைத்து மக்கள் ஓட்டு போட்டு விடவில்லை. அதிமுக மட்டும் சரியான கூட்டணி அமைத்திருந்தால் விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் ஆகிய 2 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோல்வியை சந்தித்திருக்கும். இதுதான் இன்றைய யதார்த்தமான நிலைமை, கள நிலவரம். இனியாவது எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்வாரா, அல்லது எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு மிகப்பெரிய இடையூறு பிரச்சனை ஏற்படுமா? அதற்கு பிறகாவது அதிமுக ஒன்றுபட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைத்து அடுத்த தேர்தலை சந்திப்பார்களா, களம் காண்பார்களா, வெற்றியை நோக்கி செல்வார்களா, அல்லது இவர்கள் தோல்வியால் திமுகவை மீண்டும் கோலேச்சுமா என்பதை பற்றி பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.